ஹலோ கைஸ். ஸோ தண்டர்போல்ட்ஸ் படத்தை பற்றி ஏகப்பட்ட கிரேசி தியரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கிளம்பியிருக்கு. ஸோ அந்த வந்திருக்க ட்ரெய்லர் அண்ட் அவங்க பண்ணிகிட்டு இருக்க ப்ரொமோஷன் வச்சு பார்க்கும்போது அந்த தியரிஸ்லாம் வந்து உண்மையிலேயே ரியலாக தான் இருக்கும் போல். ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரெய்லர்லாம் வந்து பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப ஒரு விஷயம் வந்து ரொம்ப கிளியராக தெரியுது. இவங்க சென்ட்ரி வந்து ஒரு நல்ல ஒரு கிரேட் அவெஞ்சராக இருப்பாங்கன்னு சொல்லி வேல் வந்து ட்ரை பண்ணி இவங்களை ஒரு நெக்ஸ்ட் ஒரு பிக்கெஸ்ட் ஒரு ஹீரோவாக ஒரு நல்ல ஒரு அவெஞ்சராக வந்து நியூயார்க்கை காப்பாற்றக்கூடிய ஒரு பாதுகாவலனாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. பட் ஆனால் சம்திங் தட் கான் ராங். வாய்டு வந்து நம்ம சென்ட்ரியை வந்து டேக் ஓவர் பண்ண போகிறாரு. அவர் சென்ட்ரியும் கூட இந்த படத்தில் வந்து ஒரு டேர்னிங் பவராக அமையலாம். பட் மோஸ்ட் லைக்லி வாய்டு தான் வந்து சென்ட்ரி டேக் ஓவர் பண்ண போகிறாரு. அண்ட் வாய்டு சென்ட்ரியை டேக் ஓவர் பண்ணி அண்ட் அவரோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணி நியூயார்க்கை வந்து கரெக்ட் பண்ணி ஒரு வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் த்ரெட்டாக வந்து மாறுறதுக்காக சென்ட்ரி வந்து ட்ரை பண்ண போகிறாரு. ஸோ அதை தடுத்து நிறுத்துறதுக்காக பக்கி, ஜான் வாக்கர், கோஸ்ட்டு அண்ட் எலினா பெலோவா, ரெட் கார்டியன், டாஸ்க் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 பேரும் ஒரு டீமாக கிளம்பி அதை தடுத்து நிறுத்துறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் சம்வேர் இதில் டாஸ்க் மாஸ்டர் வந்து ஐ திங்க் டாஸ்க் மாஸ்டரோட கதையை வந்து முடிச்சு விட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சென்ட்ரி வந்து கொல்ல போகிறாரு. அண்ட் அந்த ஒரு சீனில் தான் நம்ம பக்கியோட அந்த அயனாமையுமே வந்து சென்ட்ரி உடைக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹெக்னே சொன்ன மாதிரி வாய்ட் டேக் ஓவர் பண்ணிட்டார் இல்லையா. ஸோ அதனால் ஃபைனல் பேட்டில் தண்டர்போல்ட்ஸ் வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் டீம் வர்சஸ் வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் த்ரெட் அப்படின்னு இவனுங்களே மார்க்கெட்டிங்கில் வர பங்கமாக பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் அந்த ஒரு ஃபைனல் பேட்டில் சீக்வன்ஸில் தண்டர்போல்ட்ஸுக்கு ஒருத்தருமே வந்து ஒரு நைட் மேரை வந்து கடந்து செல்ல போகிறாங்க. ஸோ எஸ், ட்ரெயிலர்லேயே அந்த ஆஃபீஸில் வந்து ஒரு சீன்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ வாய்டை எதிர்த்து போராடும் போது ஒருத்தங்களும் ஒரு நைட் மேரை வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அதில் ஜான் வாக்கரோட நைட் மேர், எலினா பெலோவாரோட நைட் மேர், ரெட் கார்டியனோட நைட் மேர்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதில் பக்கியோட நைட் மேர் அண்டு கோஸ்ட்டோட இந்த மாதிரி இந்த மிச்சம் 2 பேர்த்தோட நைட் மேருமே வந்து ஒரு ஃபில்லர் நைட் மேர் மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மோஸ்ட் லைக்லி இன்னொரு கிரேசி த்ரீ என்ன சொல்லுதுன்னா, இதில் சென்ட்ரியுமே வந்து ஒரு நைட் மேரை ஃபேஸ் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதுங்க. எஸ், தண்டர்போல்ட்ஸில் இருக்கிற அந்த 5 பேர்த்தையும் தாண்டி சென்ட்ரியுமே அவரோட நைட் மேரை வந்து ஃபேஸ் பண்ண போகிறாரு. ஸோ சென்ட்ரியோட நைட் மேரில் அந்த ஒரு சீக்வன்ஸில் சென்ட்ரியோட நைட் மேராக வரப்போகிறதே வந்து ஒரு ஹல்காக இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு கிரேசி தியரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லுது. ஆர்எல்ஸ் இந்த தண்டர்போல்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம ஹல்க்கு இறங்கி வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஹல்க்குனா நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டில் பார்த்த ஒரு தரமான பேடாஸான ஒரு ஹல்க்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த ரெட் ஹல்க்கோட வெர்ஷன் தண்டர்போல்ட் ராஸும் வரப்போகிறது கிடையாது. ஹாரிசன் ஃபோர்டும் இந்த படத்தில் ரிட்டர்ன் ஆக போகிறது கிடையாது. நான் சொல்கிற ஹல்க் வந்து மார்க் ரஃபலோவோட ஒரு ப்ரொஃபஸர் ஹல்க். எஸ், ஸோ இந்த மார்க் ரஃபலோட ப்ரொஃபஸர் ஹல்க் ஒரு ரேஜ் ஹல்க்காக கூட ஜஸ்ட்டு காட்டலாம். பட் எனிவேர் ஹல்க் வெர்சஸ் சென்ட்ரிக்கான ஒரு டீஸுங்கிறது இந்த படத்தில் கன்ஃபார்ம் இருக்க போகுது. ஹல்க் வரலைனாலுமே கூட ஹல்க் வெர்சஸ் சென்ட்ரிக்கான டீஸ் கன்ஃபார்ம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போஸ்ட் கிரெடிட் சீனில் கூட இதுக்கான லீடை வந்து அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் போஸ்ட் கிரெடிட் சீனில் லீடு அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்பவே கம்மி. ஹல்க் வெர்சஸ் சென்ட்ரிக்கான ஒரு டீஸ் கன்ஃபார்ம் நடக்கும். அப்படி இல்லாட்டா ஹல்க்கு ஒரு சின்ன ஒரு போர்ஷன்லையாவது கன்ஃபார்ம் காட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் லைக் டெட்பூல் அண்ட் வுல்வரீனில் வந்த மாதிரி வுல்வரீன் வெர்சஸ் ஹல்க்கை லைட்டாக டீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் 6 செகண்ட் வந்துட்டும் போகலாம். இல்லாட்டா ஒரு எக்ஸ்டெண்டடாக ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் கூட ஃபைனல் பேட்டில் சீக்வன்ஸுக்கு தண்டர்போல்ட்ஸ் டீமுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரியாக கூட வரலாம். ஆர்எல்ஸ் எதுவுமே நடக்காமல் வராமல் கூட போகலாம். மோஸ்ட் லைக்லி வராமல் போகிறதுக்கு ஒரு 50%, டெட்பூல் அண்ட் வுல்வரீன் வந்த மாதிரி 5-6 செகண்ட் வந்துட்டு போகிறதுக்கு ஒரு 50%ங்க. என்னோட ஒரு தாட்ஸ் இதுதான். ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.